வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th தமிழ் இயல் 2 அண்டு 3 அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் என்ன அப்படின்னா, நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் 1 by 1. அதன் அடிப்படையில் ஒரு 7 வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்ன ரீசனுக்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ் ஒரு 100 கொஸ்டின்ஸில் ஒரு 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸஸ் தான் வருது. நூல்வெளி ஆசிரியர் குறிப்பில் இருந்து மட்டுமே வினாக்கள் வருது. இந்த வினாக்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சீரீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது வந்து ரிவிஷன் ஃபேக்டருக்கும் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக், ப்ளஸ் வந்து திருக்குறள் வந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து காவற்பெண்டு அப்படிங்கிற புறநானூற்று பாடல் எழுதிய ஆசிரியர் பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்களை கொண்டவர் தான் ராஜ மார்த்தாண்டன் அவர்கள். ஓகேங்களா? ஓகே, இவர் எந்த இதழை நடத்திட்டு வந்தார் அப்படின்னா, கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை வந்து இவர் நடத்திட்டு வந்தார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இவருடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல் என்ன அப்படின்னா, ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல். ஓகே, இவர் வந்து சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கி உள்ளார். ஓகேங்களா? அதாவது இவர் வந்து ஒரு நல்ல நல்ல தமிழ் கவிதைகளை எல்லாம் தொகுத்து அதை வந்து ஒரு நூலாக்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிறதா தலைப்பில் நூலாக்கியுள்ளார். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடப்பகுதியில் ஒரு கவிதை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கவிதை வந்து எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல்லேருந்து எடுத்து ஆளப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் பற்றி பார்ப்போம். திருக்குறளை இயற்றியவர் யாருன்னா நமக்கு தெரியும், திருவள்ளுவர் அவர்கள் தான். இந்த திருவள்ளுவர் வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஓகே, இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர், அதெல்லாமே. ஓகேங்களா? பொய்யில் புலவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தையிலுமே பொய் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பொய்யில் புலவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே பொய் கிடையாது. அதை ஏற்றியதுனால இவரை வந்து பொய்யில் புலவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? திரு அப்படிங்கிற அந்த அடைமொழியோடு வரக்கூடிய முதல் நூல் என்னென்னா திருக்குறள் தான். ஓகேங்களா? ஓகே, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, அடைமொழியோடு வருகின்ற நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வந்து 3 பகுப்புகளை கொண்டுள்ளது. என்னென்ன பகுப்புகள்? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்புகளை கொண்டுள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அறத்துப்பால் வந்து 38 அதிகாரங்களையும், பொருட்பால் 70 அதிகாரங்களையும், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களையும், மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் அப்படின்னு சொல்லி 133 அதிகாரத்துக்கு 1330 குறட்பாக்கள் இருக்கு. ஓகே, இந்த திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. முப்பால்னா என்ன? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இதைத்தான் முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தெய்வ நூல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பொய்யாமொழி, ஏன்னா இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே பொய் கிடையாது, 100க்கு 100 உண்மையான கருத்துக்கள் அப்படிங்கிறதுனால இந்த நூலை என்ன சொல்கிறாங்க? பொய்யாமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து புறநானூறு பாடலில் இருக்கக்கூடிய காவல்பெண்டு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். ஓகே, பாருங்க, சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர் காவற்பெண்டு. ஓகேங்களா? ஓகே, இவங்க வந்து யாருக்கு வந்து செவிலித்தாயாக இருந்திருக்காங்க அப்படின்னா, சோழ மன்னன் போரவை கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் தான் இந்த காவற்பெண்டு அவர்கள். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் தேர்ச்சியும் கவி பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கல்வியிலும் தேர்ச்சியிலும் இவர் வந்து கவி பாடும் ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்ந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு புறநானூற்று பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் என வினவுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னத்தை வெளிப்படுத்துது அப்படின்னா, வீரத்தை வெளிப்படுத்துது. சங்ககால மக்களோட வீரத்தை வெளிப்படுத்துது.
அந்த பாட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து அந்த புலவர்ட்ட கேட்பாங்க, "உங்க மகன் எங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "என் மகன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா, புலி தங்கிய குகை போல அவன் ஈன்ற வயிறு இது. ஆனா, அவன் எங்க இருப்பான் அப்படின்னா, போர்க்களத்துல இருப்பான்." அப்படிங்கிற மாரி அந்த பாடல் வந்து முடியும். ஓகேங்களா? இது வந்து சங்ககால மக்களோட ஒரு வீரத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. ஓகே. இந்த காவற்பெண்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாடல மட்டும் புறநானூற்றுல இயற்றியிருக்காங்க. ஓகேங்களா? அதிகமான பாடல்கள் இல்ல. ஒரே ஒரு பாடல மட்டும் இயற்றியிருக்காங்க. இந்த புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களுள் ஒன்று. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, இத்திரத்த 8 தொகை, அகம் புறம் என்ற இத்திரத்த 8 தொகை. ஓகேங்களா? ஓகே. அதுதான் 8 தொகை நூல்கள் தான் இது. இந்த புறநானூறு எதையெல்லாம் நமக்கு சொல்லுது அப்புட்ன்னா, பண்டைகால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. ஓகே. இதுல பாருங்க, புறநானூற்று பாடல் வந்து நமக்கு அந்த பாடப்பகுதியில குடுக்கப்பட்டுள்ளது எத்தனையாவது பாடல் அப்புட்ன்னா, 86வது பாடல் தான் குடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.